ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஜாப்ஸ். இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 368 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி 2021. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இங்கே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜர் ஃபயர் சர்வீஸ், ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி மேனேஜர் டெக்னிக்கலி, ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல். ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் 3 இயர்ஸ் இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் முடிச்சவங்க நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ப்ளஸ் MBA 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இல்லாதவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் நீங்கள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல், ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் BE BTech இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க நீங்கள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வேகன்சிஸுமே இதில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயர் சர்வீஸில் 11 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் மேனேஜர் டெக்னிக்கல், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 264 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SC/ST கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBC கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 15/12/2020 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15லேருந்து தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/1/2021. ஸோ சேலரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே 40,000 ப்ளஸ் அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய அலவன்சஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. பேசிக் பே ப்ளஸ் டிஆர்எஸ் அலவன்ஸ், HRA, ஸோ இது மாதிரி நிறைய அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க யார் வேணுனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க நீங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, www.aai.aero. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் செக்ஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். OBC கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 170 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்துருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.